பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, மகனே மகளே, நீங்க எல்லாரும் உலகத்தை ஜெயிக்க பிறந்தவங்க அப்படின்ட்டு. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குமா. தேவனால முதல்ல நம்ம பிறக்கிற பிள்ளையா மாறினா மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். தேவனால பிறக்கிறதுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே அம்மாவுடைய வயிற்றுல இருந்தா பிறந்திருப்போம். ஆனா ஏசப்பா சொல்றாரு, நீங்க மறுபடியும் பிறக்கணும். எப்படி பிறக்கணும் அப்படின்னா, என்னுடைய விசுவாசத்துல நீங்க பிறக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிச்சு சொந்த ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது, மகனே மகளே, நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க என்ன ஆறீங்க, ஏசப்பாவால பிறக்கப்பட்ட பிள்ளையா மாறீங்க. அப்படி பிறந்துட்டீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட பிள்ளை, உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. உலகத்தை யாரெல்லாம் ஜெயிச்சாங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தாவீது டீச்சர், தானியேல் டீச்சர், ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டீச்சர், அவருடைய சீடர்கள் ஜெயிச்சாங்க. எல்லாருமே இந்த உலகத்தை ஜெயிச்சாங்க. நம்மளும் ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே, உங்களால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். உங்க படிப்பு, உங்க வேலை, உங்க தொழில் எல்லாம் ஏன் உங்களால முடியும்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களால முடியும், உங்களால முடியலன்னு சொல்லி உலகத்துல இருக்க மனுஷங்க சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உங்களால முடியும், நான் உன்னை கொண்டு செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு வாக்குறாருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல இருக்கிற வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.